வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு 11 ஜாதக கணக்குல ஜோதிட விளக்கங்கள பார்த்துட்டு இருக்கோம். இதுல இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 9வது ஜாதகம். அதாவது 11/11/1998ஆம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்கள பார்க்கலாம். நீங்க பிறந்து 27 வருஷத்த பூர்த்தி பண்ணீங்க. நீங்க பிறந்தது புதன்கிழமை. அதாவது தேய்பிறை அஷ்டமி தேதியில பிறக்கக்கூடிய நீங்க, ஆயில்ய நட்சத்திர கடகராசியில பிறந்திருப்பீங்க. இந்த கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்துக்கு யாரு சந்திராசிரமமா அமைவா அப்படின்னா, கும்ப ராசி சந்திராசிரமமா அமையுங்க. சரிங்களா? டி டூ டே டோ இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த ஆயில்ய நட்சத்திர கடகராசி பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி கேட்ட நட்சத்திர விருச்சிக ராசிலையும், அதிர்ஷ்ட புள்ளி ஆயில்ய நட்சத்திர கடகராசிலேயே அமையக்கூடிய அமைப்புங்கிறதுனால உங்களுக்கு நீங்களே லாபம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுவும் புதன்கிழமையே பிறந்திருக்கீங்களா? யோகத்துக்கு மேல யோகம் அப்படிங்கிறது தான் நன்மை. சரி, ஓகே. நீங்க பிறக்கும்போது ஆயில்ய நட்சத்திரங்கிறதுனால புதன் தான் தசாபுத்தி நடத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கேது ஒரு 7 வருஷமும், இப்போதைக்கு சுக்கிரன் ஒரு 20 வருஷமும் தசாபுத்தி நடத்துவாங்க. இந்த சுக்கிரனுக்கு யாரு பாதகத்த குடுப்பா? எந்த லக்னத்துக்காரங்க பாதகத்த குடுப்பாங்கன்னா, 2 லக்னம் தான் பாதகத்த குடுக்குங்க. ஒண்ணு மீன லக்னம், இன்னொன்னு தனுசு லக்னம். குருவுக்கும், அசுரகுருவுக்கும், தேவகுருவுக்கும் ஆகாதுங்கிறனால இவங்க தான் பாதகத்த குடுப்பாங்க. அப்ப இந்த 2 லக்னத்துக்காரங்க முழுசா பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். எந்த மாரி பாதிக்கப்படுவீங்க? 1 கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு போறது. சரிங்களா? சில பேர் விருப்பப்பட்டு அதாவது லவ் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் இருக்கக்கூடிய அமைப்பு. வேண்டாத சிக்கல்ல மாட்டக்கூடிய அமைப்பு. இதுவும் இது குடுக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதுவே நாடி முறைப்படி நமக்கு ஏதாவது பலன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சில பேர் திருடுத்தன்மை குடுக்கக்கூடிய அமைப்பு. அதாவது திருடங்களா இருக்கக்கூடிய அமைப்பு வரைக்கும் இழுத்துட்டு போகும். கொஞ்சம் கவனமா இருங்க. வேண்டாத கெட்ட பேர உண்டாக்கிக்காதீங்க. கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க் நல்ல லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கு. டிரைவிங் சம்மந்தப்பட்டதும் லாபத்துல இருக்கக்கூடிய அமைப்பு. சில சமயம் விபத்துகள சந்திக்கக்கூடிய அமைப்பு உண்டு. விபத்து மூலியமா கை, கால்ல உறுப்பிழப்பு ஏற்படுற வரைக்கும் பிரச்சனை ஏற்படும். சில பேர் அரசு உத்தியோகத்துல உட்கார்ந்திருக்கக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்குங்க. சரிங்களா? இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு கொஞ்சம் வரும். அத கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. 30 வயசுக்கு மேல தான் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. கடவுள் பக்தி ஈடுபாடெல்லாம் 30 வயசுக்கு மேல தான் அதிகரிக்கக்கூடிய தன்மையும் இருக்குங்க. தலக்கணம் புடிச்சவங்க, சரிங்களா? நீங்க ஒரு சில பேத்துக்கு மருந்து சம்மந்தப்பட்டத சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு அத சாப்பிட்ட உடனே சரியாயிரும். அப்பன்னா மெடிசின் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு நல்ல லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்புல இருக்குங்க. சரிங்களா? தலக்கணம் புடிச்சவங்க நீங்க எடுக்கிறது தான் இறுதியான முடிவு. பொண்டாட்டியும் உங்களுக்கு அப்படி பொண்டாட்டி தான் அமையும். தலக்கணம் புடிச்சவளா இருப்பா. அரசு உத்தியோகத்துல உட்கார்ந்திருப்பா. அதிகாரத்துக்கு சொந்தக்காரியா இருப்பா. நல்ல புத்திசாலியா இருப்பாங்க. உங்களுக்கு இடது கண் பார்வை குறைபாட்டு பிரச்சனையோ, செரிமான கோளாறு பிரச்சனையோ வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமா இருந்ததுன்னா, நீங்க அதிகாரத்துக்கு சொந்தக்காரி, அரசு உத்தியோகத்துல உட்கார்ந்திருந்தா இன்னும் லாபம் அதிகம். நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான். சரிங்களா? உங்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். சில சமயம் கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் இழுத்துட்டு போயிரலாம். பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருங்க. சரிங்களா? கணவன் கொஞ்சம் நோயாளி. மாமனார், மாமியாரோட சேர்ந்து வாழக்கூடிய யோகம் சுத்தமா இல்ல. நீங்க கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க் பண்ணா இன்னும் லாபத்த அதிகமா சம்பாரிக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறத சொல்லிட்டு. கோச்சாரப்படி எங்களுக்கு ஏதாவது சுப பலன்கள் உண்டா? அப்படின்னா, இப்ப வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது எடுக்கணும்னா தாராளமா எடுக்கலாங்க. திருமணத்துக்கு இன்னும் 1 1/2 வருஷம் யோகம் கம்மியா இருக்கு. 1 1/2 வருஷம் கழிச்சு திருமணம் பண்ணா நல்ல யோகத்த குடுக்கும். 29வது வயசுல பண்ணும்போது சிறப்பு அப்படிங்கிறத சொல்லிட்டு, மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்கள். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.